செந்தில் பாலாஜியும் அசோக்கும் தலைமறைவாயிட்டாங்க. சம்மன்ஸுக்கு வரமாட்டேன்றாங்க. அதை விட ரொம்ப கொடுமை தேடப்படும். அதாவது வந்து லுக் அவுட் நோட்டீஸ் அவர்களை எங்காவது எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ஸ்லையும் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய எல்லா வெளியேறும் நிலையங்களிலும் எக்ஸிட் பாயிண்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு சில நாடுகளுக்கு ட்ரெயின் எல்லாம் போகுது. எல்லா இடத்தையும் இமிக்ரேஷனில் வந்து குடியேற்ற அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப அவலத்திலும் அவலம், ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை. 1 மாதம் 2 மாதம் ஜெயிலில் இருக்க போகிற, பெயிலில் வர போகிற, ட்ரையல் அந்த கேஸ்லாம் நிற்குமானே தெரியாது. முதல்ல ஒன்றுமே பண்ண முடியாது உங்களை. ரெண்டாவது உங்களெல்லாம் அடிக்கவும் முடியாது. ஒரு சாமானிய போலீஸுக்கு பயந்து ஓடுறதுக்கும் செந்தில் பாலாஜி ஓடுறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. அனிதாராக நம்ப முடியல. அசோக் போகிறது கூட எனக்கு புரியுது. செந்தில் பாலாஜி ஏன் ஓடி ஒளிகிறாரு? ஒரு மாநிலத்துக்குள்ள இந்த இடத்துக்கு போவாதுன்னு சொல்கிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே கிடையாது. இப்படி ஒரு பெட்டிஷன் அவங்க எப்படி முதல்ல ஃபைல் பண்ணாங்கன்னே தெரியல. நான் சொல்கிறேன், ஒரிஜினல் இவருக்கும் வாய்ந்த திமுக காரர்களுடைய கை மறைந்து மங்கி அது மெல்ல மெல்ல விலகி யார் யார் கையோ மேலே ஓங்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க கட்சியை கொண்டு போய் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திடுவாங்க. இப்போயே நிறுத்திட்டாங்க, மிச்ச நச்சர்களையும் ஓடிச்சுடுவாங்க. இட்ஸ் அ ஷேம்ஃபுல் திங். ஒரு லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு கட்சியில் ஒருத்தரை வச்சுருக்கீங்க நீங்கள். நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுவார் அப்படின்னு எல்லா என்ட்ரி இப்போ எக்ஸிட் பாயிண்ட்ஸும் பிளாக் பண்ணுறாங்கன்னா கட்சிக்கு ரொம்ப அசிங்கம் இல்லையா? அது வந்து கடந்த காலங்கள் அப்படி இருந்தது இல்லைன்றோம். அந்த திமுக வேறங்க, ஓட மாட்டோம், இங்கே தான் இருப்போம், இங்கே தான் இருக்கான், வா சார், இங்கே தான் சார் இருக்கான், வா சார் இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டேன் ஸ்டேஷனில், எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி வளர்ந்த கட்சி அது. அது இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது, முடிச்சுடுவாங்க, கதையை முடிச்சுடுவாங்க தான் தோணுது. திரும்பவே சொன்னாலும் என் அருமை நண்பர் வன்னியரசு அமைச்சரவையிலேருந்து விலக மாட்டார். கொள்கை அளவில் அவர் விஜயுடன் மிக நெருக்கமாக இணைந்து விட்டார். கொள்கை அளவில், நான் அது தப்பாலாம் சொல்லலை. நான் கொள்கை பிடிப்பில் அவர் மிகப்பெரிய அளவில் வந்து விஜயுடன் இணக்கமாக இருக்கிறார். மக்கள் நாட்டு நலன் கருதி பாசிச பாஜக உள்ளே வந்து விடக்கூடாது என்பதற்காக ஜோசப் விஜயின் கரங்களை பலப்படுத்தியே தீருவேன் என்று உறுதியாக இருக்கிறார் என் ஆரியர் நண்பர் வன்னியரசு. ஆகவே திரும்பவே அவங்க தலைவரே சொன்னாலும் நாட்டு நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி, மதச்சார்பின்மை என்ற உன்னதமான கோட்பாட்டுக்காக விஜய் அவர்களை விட்டு என் நண்பர் வன்னியரசு விலக மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் செல்வதற்கு முதலமைச்சர் விஜய்க்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவின் சார்பாக ஒரு இடைக்கால மனு ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை இன்னைக்கு காலையில் வந்ததற்கு பிறகு வந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மனுவை வந்து வாபஸ் பெற வச்சு தள்ளுபடியும் வந்து பண்ணியிருக்காங்க. முதலமைச்சருடைய நிர்வாக இதில் வந்து எங்களால் வந்து தலையிட முடியாது. ரெண்டாவது, அந்த கரூர் இதில் வந்து ஒரு குற்றவாளின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் தான் முதல் அறிக்கையை நீங்கள் தான் தகவல் இது பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதில் ஒரு பேரே வந்து இல்லை, எப்படி நீங்கள் இதை சொல்லுவீங்க? நல்லா படித்து பார்த்துட்டு அடுத்த மனுவை வந்து வேணால் போடுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கரூர் விவகாரம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, அது செல்வதற்கு தடை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய பிரச்சனையே இன்றைக்கி என்னென்னா, இந்த தேர்தல் முடிவுகளை 2 மாதங்கள் ஆன பிறகும் தேர்தல் முடிவுகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இவ்வளோதான். திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேர்தல் முடிவுகளை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இதுதான் அடிப்படைங்க. இதிலேருந்து பார்த்தா தான் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் புரிஞ்சுக்க முடியும். தினமும் ஒரு இம்சை கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி எப்படியாவது அரசை கவுத்துடணும். அது ஒன்று தான் ஏன். அவங்க தலைவரே சொல்கிறார், முதல்ல 6 மாதத்தில் கவுந்துரும், அப்புறம் 3 மாதத்தில் கவுந்துரும்னாரு. கடைசியாக வந்து சீக்கிரம் எந்த நேரமும் கவரலாம், திமுக தொண்டர்கள் தேர்தலுக்கு தயாராகணும்னாரு. அடுத்த நாள் ஒரு 3 பேரை கைது பண்ணுறாங்க, ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைன்னு. அப்புறம் ஒரு 6 பேர் 9 பேரை கைது பண்ணுறாங்க. அதுக்கு பின்னால் சூத்திரதாரிகளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஒரு தம்பி அசோக்கும் இருந்ததா காவல்துறையோட எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜியும் அசோக்கும் தலைமறைவாயிட்டாங்க. சம்மன்ஸுக்கு வரமாட்டேன்றாங்க. அதை விட ரொம்ப கொடுமை தேடப்படும். அதாவது வந்து லுக் அவுட் நோட்டீஸ் அவர்களை எங்காவது எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ஸ்லையும் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய எல்லா வெளியேறும் நிலையங்களிலும் எக்ஸிட் பாயிண்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு சில நாடுகளுக்கு ட்ரெயின் எல்லாம் போகுது. எல்லா இடத்தையும் இமிக்ரேஷனில் வந்து குடியேற்ற அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப அவலத்திலும் அவலம், ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை. இது ஒரு பெரிய கட்சியோட
ஒரு மிகப்பெரிய கட்சி, இந்தியாவின் நம்பர் 1 பிராந்திய கட்சி, 27 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, மத்தியில் 15 ஆண்டுகளுக்கு மேல் அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சியுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி, லுக் அவுட் நோட்டீஸ் அவருக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இதை தாண்டி எப்படி வந்து அந்த கட்சி வந்து அமைதியாக இருக்குது? அந்த கட்சிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய பெய்டு மவுத்ஸு, வாடகை வாய்கள் எல்லாம் எப்படி அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல. இதே வேறு ஒரு கட்சியில் கொடுத்துருந்தா வந்து துள்ளி குதிச்சிருப்பாங்க. நான் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து இதை பார்க்கணும். கரூருக்கு முதலமைச்சர் போகிறாரு. அங்கே வழக்கு நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு. போகக்கூடாது, கரூருக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அபத்தத்துலேயும் அபத்தமான ஒரு பெட்டிஷனரி. ரொம்ப நல்லா தான் ஜட்ஜு கேட்டிருக்காரு. அதுவும் தமிழ்நாட்டை பார்த்த ஜட்ஜு சேர்ந்த ஜட்ஜு. எப்படி வந்து பேசக்கூடாது, போகக்கூடாது, பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுன்றீங்களா? ஒரு முதலமைச்சருக்கு எப்படி இப்படிலாம் உத்தரவு போட முடியும்? உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டை இங்கே கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்கன்றக்கா. இது வந்து திமுக தலையில் ஓங்கி உச்சநீதிமன்றம் குட்டி இருக்குது. சரி, நான் இந்த விவகாரத்தில் திமுக அப்படின்றது ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சி இந்த மாதிரி விவகாரங்களில் சரியாக செயல்படுவாங்க அப்படின்ற வரலாறும் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த விஷயத்தில் எப்படி இந்த அளவு? நான் தான் சொல்கிறேனே, இதை துண்டு துண்டாக திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சில சமயம் அதில் ஏதோ நியாயம் இருக்க மாதிரி கூட தோணும். நீங்கள் எதை முதல்ல புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் எந்த ஆச்சரியமும் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப தெளிவாக புரியும், பளிங்குக்கல் மாதிரி புரியும். மே மாதம் 4ஆம் தேதி 2026 வெளிவந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தால் இன்றளவும் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. 100 தடவை சொல்வேன், இதுதான் பிரச்சனையோட மூல வேறு. ஓகே, அவங்களால இந்த 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 வெர்டிக்டை டைஜஸ்ட் பண்ண முடியல. அதனோட விளைவு எப்படியாவது கவர்மெண்ட் கவுந்துராதான்னு பார்க்குறாங்க. ஓகே, அந்த கட்சியை சார்ந்த சிலர் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி சிலர் ஈடுபடுவதற்கு கட்சி தலைமையோட ஆசீர்வாதம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. பட் சிலர் ஈடுபட்டாங்கன்றதுக்கு காவல்துறையோட எஃப்ஐஆர் சாட்சியம் அளிக்குது. விசாரணைக்கு வர மறுத்து அந்த கட்சியுடைய முக்கியமான ஒரு தலைவர், முன்னாள் மந்திரி, இந்நாள் எம்எல்ஏ தலைமறைவாகி இருக்கிறார். சட்டத்தின் முன் நிற்காமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு அவலம்! லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு அது வந்திருக்கணும். நான் எங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன்னு சொல்லணும். இப்போ பழைய டிஎம்கேவாக இருந்தால் அதை செய்வாங்கங்க. ஓல்டு டிஎம்கே இருக்குல்ல, பழைய கேண்டன், அவன் செய்வான் அதை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2011 ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்தப்போ, 11 கவர்மெண்ட் வந்து 11 பிற்பகுதியிலையோ அல்லது 12லையோ மூக்க அழகிரி, கருணாநிதியோட மகன் மூக்க அழகிரியோட மகன் துரை தயாநிதி ஏதோ ஒரு வழக்கில் சிக்கினார். ஏதோ ஒரு சிக்கல், அவர் ஏதோ ஒரு வழக்கு அவருக்கு எதிராக வந்தது. ஜெயலலிதா முதலமைச்சர், மூக்க அழகிரி மத்திய மந்திரி. அப்போ அந்த வழக்கில் காவல்துறை அவரை தேடுது. யார்? துரை தயாநிதியை. அப்போ அவர் வந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார், கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் சில மாதங்கள் கழித்து தான் அவர் வெளியில் வந்தார். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த ஜே அன்பழகம் பேசுகிறார், டி நகர் எம்எல்ஏ, தரிசனை மாவட்ட செயலாளர். எதற்காக ஓடி ஒளிய வேண்டும்? இது நமக்கு அவமானமாக இல்லையா? கலைஞரின் பேரன் எதற்காக ஓடி ஒளிய வேண்டும்? சட்டத்தின் போய் நிற்க வேண்டும். என்ன தலையை சீவிடுவானா போலீஸு? இப்படிலாம் அவர் பேசினார். அது பழைய திமுககாரன், ஒரிஜினல் திமுககாரன் ஓடி ஒளிய மாட்டான். செந்தில் பாலாஜி ஒரிஜினல் திமுககாரர் கிடையாது. அவர் மதிமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார், அமமுகவில் இருந்தார், 5 கட்சியில் இருந்தார் அவர். மறுபடியும் சொல்கிறேன், ஒரிஜினல் திமுககாரன் ஓடி ஒளிய மாட்டான். அவன் சட்டத்தை எதிர்கொள்வான். ஏன்னா அவன் வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு பாலிட்டிஷியன். அவன் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்ப்பான். அவன் தோல்வியெல்லாம் ரொம்ப சாதாரணம். போலீஸு ஜெயிலெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பார்ட் ஆஃப் த கேம். அவங்க மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் ஒரிஜினல் திமுககாரன் இந்த மாதிரி போலீஸ் விசாரணைக்கு அஞ்சி நடுங்கி ஓடி ஒளிய மாட்டான். லுக் அவுட் நோட்டீஸ் எனக்கு தெரிஞ்சு கடந்த காலங்களில் பக்கா திமுககாரன், ஒரிஜினல் திமுககாரனுக்கு எதிராகவும் கொடுக்கப்பட்டதில்லை. இது ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம். எந்த ஒரு கட்சியிலுமே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் யாருக்கு கொடுப்பாங்க? விசாரணை அமைப்புகள். பெரிய தவறு செய்தவங்க, விஜய் மல்லையா, நீரவ் மோடி, இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு, பெரிய அளவில் நாட்டை ஏமாத்தினவங்க அல்லது பெரிய கொடுங்குற்றங்களை செஞ்சவங்க, கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு, தீவிரவாத நடவடிக்கைகள், அப்படிப்பட்டவங்களுக்கு எதிராக தான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இது என்னங்க பொலிட்டிக்கல் கேஸுங்க? இது என்ன? இது பேசிக்கலி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். நான் போலீஸ் உங்களை அப்படியே தூக்கில் போட்டுருமா? 1 மாதம் 2 மாதம் ஜெயிலில் இருக்க போகிற, பெயிலில் வர போகிற, ட்ரையலில் அந்த கேஸ்லாம் நிற்குமானே தெரியாது. முதல்ல ஒன்றுமே பண்ண முடியாது உங்களை. 2வது உங்களெல்லாம் அடிக்கவும் முடியாது. ஒரு சாமானிய போலீஸுக்கு பயந்து ஓடுறதுக்கும் செந்தில் பாலாஜி ஓடுறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. நம்ப முடியல. அசோக் போகிறது கூட எனக்கு புரியுது. செந்தில் பாலாஜி ஏன் ஓடி ஒளிகிறாரு? பொய் கேஸு, புனையப்பட்ட கேஸுனா
பாலிடிக்ஸில் அது சகஜம். பொய் கேஸ் புனையப்பட்ட கேஸுக்கு ஒரு அப்பாவி மனிதன், தனி மனிதன் பயந்து ஓடலாம். அவங்ககிட்ட போய் நீ தான் தப்பே பண்ணலையா, போலீஸை பார்த்து ஏன் பயப்படுறன்னு கேட்பது அபத்தமானது. ஏன்னா அவன் யாரையோ பகைச்சு, அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தால் போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவன் மேலே பொய் கேஸ் போட்டு அவனை உள்ளே வச்சு அடிக்க முடியும். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு காமன் மேனை பண்ணுற மாதிரி செந்தில் பாலாஜியை பண்ண முடியாது, தொடரலாம் முடியாது. 3rd டிகிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. விசாரிக்க போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, 1 மாதம் கூட ஜெயிலில் இருப்பீங்க. ஸோ வாட்? கிட்டத்தட்ட நீங்கள் தப்பிச்சு போகிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் நிரந்தரமாக தப்பிச்சிடுவீங்களா? அதுதான் இல்லை, இந்த ஒரு வாரமாக நீங்கள் தலைவர் இது ரொம்ப கட்சிக்கு அவலம் இல்லையாங்க? எனக்கு ஏன் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர், அவர் ஏன் அட்வைஸ் பண்ணலை பாலாஜி நீங்கள் போய் அப்பியர் ஆகுங்கன்னு ஏன் சொல்லாது? லுக் அவுட் நோட்டீஸ்ன்றதோட கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க. இது ரொம்ப 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 அவலமான விஷயம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோத்தது பெரிய விஷயம் இல்லைங்க. தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் ரொம்ப சகஜங்க. தோத்த பிறகு இந்த 2 மாதமாக அந்த கட்சியோட செயற்பாடுகள் தான் வந்து நம்ப முடியாத அளவுக்கு அவலமானதாக, அருவருக்கத்தக்கதாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் தோற்று வாங்கி கட்டிக்கிறாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நல்லா வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் ஃபைட்டிங்கை வச்சுக்காதீங்கன்றாங்க ஜட்ஜஸ். இது வரைக்கும் அது அதிமுக கூட இருந்த ஃபைட் அதை விட மோசமாக இருக்குது இப்போ. இது வந்து ஆமாம், கரெக்டாக கேட்டிருக்காருல்ல ஜட்ஜு, உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டை இங்கே கொண்டு வராதிங்கன்ட்டார். நீ வெளியில் போய் வச்சுக்கோங்க. 2வது உங்களுக்கு எதனா கிரிவன்ஸ்னால் அந்த எஸ்ஐடி இருக்குது, அங்கே போய் சொல்லுங்கள். அவர் பேசுகிறது அவதூறுன்னா நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு வேணால் போடுங்க, அது நீ போட்டுக்கொண்டாங்க. அது வெளியில் வந்து வில்சன் எப்படி தசை திருப்புறாருன்னா அது அவமதிப்பு, நீங்கள் அவமதிப்பு வழக்கு போடுங்கன்னு ஜட்ஜு சொன்னேன். ஜட்ஜு அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, இது தில்லாலங்கடி வேலை வந்திருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லை, தில்லாலங்கடி வேலை பண்ணுறாரு வில்சனு. அது அந்த இதுலேருந்தே அப்படி தான் நடந்து டே 1லேருந்து வில்சன் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி, நல்ல வழக்கறிஞர், திறமையான வழக்கறிஞர். அது 2 ஒன்று சேரும்போது தில்லாலங்கடி வேலை வந்து ரொம்ப அதிகமாகும். சொல்லாததெல்லாம் வில்சன் வந்து வெளியில் வந்து சொன்னன்றாரு. ரிப்போர்ட்டர்களும் கேட்காம அவர் சொல்கிறது அப்படியே ஆமாம் ஜாமி மாதிரி மண்டையை ஆட்டி ஆட்டி கேட்குறாங்க. அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டிங்கை வச்சுக்காதீங்கன்னு உங்களுக்கு சொன்னது உங்கள் தலையில் குட்டு தானே? நீங்கள் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு அப்பீரான ரஞ்சித்குமார்ன்ற வழக்கறிஞரால் பேசவே முடியல. இல்லை, அவர் எந்திரிச்சோடனே இந்த இது கேள்வி தான், என்னது குற்றவாளி அப்படின்னு. அந்த குற்றவாளி அவருக்கு சேர்க்க குற்றவாளின்றது எஃப்ஐஆர்லேயே இல்லையே, எப்படி சொல்றீங்க? எஃப்ஐஆரில் கூட குற்றவாளி கிடையாதுங்க. அது எஃப்ஐஆரில் கூட ஒரு பேர் இல்லையே. எஃப்ஐஆரில் இருந்தால் கூட குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர். எஃப்ஐஆரில் விஜய் பேரும் கிடையாது, ஆதவ் பேரும் கிடையாது. அதான் அன்றைக்கி நம்ம பெருந்தன்மையாக விட்டோம். மாற்றி மாற்றி பேசாதீங்க, கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போகக்கூடாது. விஜய் பேரோ ஆதவ் பேரோ எஃப்ஐஆரில் இல்லை. ஏங்க ஒரு சீஃப் மினிஸ்டரை ஒரு மாநிலத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு போவாதன்னு சொல்கிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே கிடையாதுங்க. இப்படி ஒரு பெட்டிஷன் அவங்க எப்படி முதல்ல ஃபைல் பண்ணாங்கன்னே தெரியல. தான் சொல்லேன், ஒரிஜினல் இவருக்கும் வாய்ந்த திமுக காரர்களுடைய கை மறைந்து மங்கி அது மெல்ல மெல்ல விலகி யார் யார் கையோ மேலே ஓங்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க கட்சியை கொண்டு போய் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திடுவாங்க. இப்போயே நிறுத்திட்டாங்க, மிச்ச நச்சரிக்கிறதையும் ஓடிச்சுடுவாங்க. இல்லை, என்ன நடக்கும் சார்? அவர் கரூர் போகிறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது திமுகவுக்கு? என்ன அதில் என்ன இல்லை, இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ தானே. இது நல்ல கேள்வி. இது மக்கள் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 35% ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த ஊரில் போடலாம், அந்த ஊரில் போடலாம். உங்கள் தலைவருக்கு மட்டும் எல்லா ஊர்லேயுமே போட்டாங்க. ஜெயலலிதா கலைஞருக்கே போட்டது கிடையாது சார். அதை விட மோசம், வெறும் 35% தான் அவர் வாங்கியிருக்காரு. ஏங்க வெறும் 35% தனியாக வாங்கியிருக்காரு. மாபெரும் வரலாற்று சாதனைங்க. நீங்கள் அத்தனை பேர் சேர்ந்தே வாங்கலையா? எம்ஜிஆரே 30% 10 பேர் சேர்த்துட்டு 4 கட்சியை சேர்த்துட்டு வாங்கினாரு. உங்கள் தலைவர் வந்து எல்லாரையும் ஊரில் இருக்க எல்லா கட்சியும் சேர்த்து 96 சீட்டு தான் வாங்கினார். அவர் 35%. எல்லா காலத்துலையும் இது அப்படி தான், ஃபஸ்ட்டு பாஸ்ட் கோல் சிஸ்டம். மாற்றி மாற்றி பேசலாம் எப்படி வேணால். ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டரு அவர் ஒரு ஊருக்கு போகாதுன்னா இந்த மாதிரி பெட்டிஷன் ஆக்சுவலாக வேறு வக்கீலாக இருந்தால் இந்த பெட்டிஷனுக்கு ஃபைன் பண்ணியிருப்பாங்க. வேறு யாராவது இப்படி ஒரு கேஸ் போட்டிருந்தா திமுகன்றதுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ஒரு பெரிய கட்சி, பிராந்திய கட்சி, இந்தியாவில் மத்தியிலும் மாநிலத்திலும் பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி, அதனால் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஒரு காமன் மேன் அல்லது எவனாவது முகம் தெரியாதவன் லெட்டர் பேடு பார்ட்டி யாரோ டுபாகூருங்க போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஃபைன் பண்ணியிருப்பான். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. 5 லட்ச ரூபாய் ஃபைன் போடு, இலவச சட்ட மையத்துக்கு 5 லட்ச ரூபாய் கொடு, இல்லை கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு 5 லட்ச ரூபாய் கொடு, இல்லை 1 மாதம் ஜெயிலுக்கு போடுவாங்க. இப்படிலாம் பெட்டிஷன் போடவே முடியாது. முதல்ல ஒரு முதலமைச்சரை போய் நீங்கள் போவாதன்ற பணி நியமன ஆளு ஏற்கனவே உத்தரவுலாம் போட்டாச்சு. வழக்கு விசாரணை பாதிக்கணும், போ எஸ்ஐடிக்கு போ. டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுல இருக்க ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜஸ் சாதாரணமாக கோவப்படுவாங்க. ரொம்ப பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். 2வது, இந்த 2 மாதமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்றத ஜட்ஜஸும் பார்ப்பாங்கல்ல. பப்ளிக் டொமைன் அவங்களுடைய கன்சர்னில் வரும். பப்ளிக்கில் என்ன நடக்குது அது ஜட்ஜோட மைண்டில் ஓடும். அவங்களும் மனுஷங்க தாங்க. அவங்கள முன்ன மாதிரி சதியும் எலும்பு உள்ள மனிதர்கள். அவங்களும் வானத்தில் இருந்து கூச்சவங்க கிடையாது. அதை எல்லா
ஜட்ஜஸும் மீடியா, அதுவும் சோஷியல் மீடியாவை அக்ரெசிவாக பார்க்குறாங்க, நம்மளை விட அதிகமாக பார்க்குறாங்க, இல்லை நமக்கு ஈக்குவலாக பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. இங்கே 2 மாதமாக என்ன நடந்துன்னு இருக்குது இந்த கூத்து தமிழ்நாட்டில்ன்றதை பார்க்குறாங்க. அது நீங்கள் சொன்ன ஒரு தமிழ், அதுவும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜட்ஜு, அவருக்கு அத்தனை விஷயம் உங்கள் நேரம் அவர்கிட்ட போய் மாட்டுச்சு, வச்சு செஞ்சுட்டார் உங்களை. அவர் வெளியில் வந்து காயப்படாத மாதிரி, ஒன்றுமே ஆகாத மாதிரி இந்த வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம அருமை நண்பர் ஆர்வீர் நண்பர் வில்சன் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே கூலாக இருக்கார். கலைஞர் தான் அப்படிலாம் முன்பு பேசுவார். நல்லா மெருகேறிட்டார் வில்சன். திமுகவில் வந்து எப்படி மாற்றி மாற்றி. இப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே. அவர் எங்களை வழக்கு போட சொன்னார், அவர் வழக்கு போட சொன்னார், அப்படியே மாற்றி பேசுகிறார். ரிப்போர்ட்டருங்களும் ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டேன்பா. நல்லா வாங்கி கட்டியிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்டை பார்த்தாலே தெரியுதுல்ல. படித்தேன், நானும் படித்தேன் லைவ்ல. எல்லாம் ஸ்கிரிப்டை பார்த்தாலே தெரியுது. நல்லா ஓங்கி குட்டியிருக்காரு ஜட்ஜு. உங்கள் அரசியல் சண்டையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க, வெளியில் போய் வச்சுக்கோங்கன்னு இருக்காரு. தான் நான் சொல்லேன், வேறு யாராக இருந்தால் ஃபைன் போட்டுருப்பாங்க. காஸ்ட் இம்போஸ்ட்டு ஃபைன் கட்டு, 5 லட்ச ரூபாய் கட்டு, இல்லை ஒரு மாதம் ஜெயிலுக்கு போ, இஷ்டம் போல் பெட்டிஷனை போடுறது. இது எங்கேருந்து வருது? இதான் கவர்னர்கிட்ட போய் நிற்கிறீங்க. ஒரு ட்ரெண்டு பாருங்களேன். ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறீங்க, சோஷியல் மீடியாவில் எழுதுறீங்க, கவர்னர்கிட்ட போய் நிற்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. இப்போ ஜனாதிபதி கிட்ட மட்டும்தான் போகல, அது அடுத்து அதுவும் நடக்கும். இதெல்லாம் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, நாளாக வந்து ஒரு 6 மாதம் பொறுத்து கவர்மெண்ட்டு கெட்ட பேர் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது, அப்போ நீங்கள் ஃபைட் பண்ணும்போது மரியாதையே இல்லாமல் போடும். இது இப்படி தான். அப்படியே டே ஒன்லேருந்து பிரச்சனையாக திமுக இதே தான் என் வேலை. பதவி போச்சுன்றது அந்த கோவத்தில் இருக்கான் என் திமுக. அவனை வந்து ஏற்றுக்க முடியல முடிவை, அப்படிதான் கத்தின்னு கிடப்பான் முடியாண்டுவான். யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு தான் 6 மாதம் ஒன்று இருக்குது. நாளைக்கு ஒரு உண்மையான பிரச்சனை வரும்போது, பிரதான எதிர்கட்சியாக நீ சண்டை போடும்போது, எதிர்க்கும்போது, அதுக்குரிய மரியாதையோ முக்கியத்துவமோ மக்கள்கிட்டையோ அல்லது நீதிமன்றங்களையோ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ தான் ஆவுன்னா சட்டம் போடுற, கவர்மெண்ட்டு கவுந்துரும், இப்போ டெய்லி கவர்மெண்ட்டு கவுந்துருன்றீங்க, ஆவுன்னா போய் கவர்னர்கிட்ட நிற்கிறீங்க, இல்லை கோர்ட்டில் போய் நிற்கிறீங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக உங்கள் மீதான அந்த ஒரு நம்பகத்தன்மை இருக்குல்ல, அதை வந்து கம்ப்ளீட்டாக டைல்யூட் பண்ணிடும். அதான் நடந்துட்டு இருக்கு. இதில் இன்னொரு பக்கம் தேவையில்லாத பெட்டிஷனுங்க. அதை வச்சு அதே சொன்னாரா, நீ போய் எஸ்ஐடியில் சொல்லு. சரியாக புஷ்டார்ல ஜட்ஜு. யாரோ எங்கேயோ எதையோ பேசுகிறான்ல, நீ டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுல இருக்க பெரிய ரிஸ்க் இதுதான். அதுவும் நீங்களும் அவரும் பொலிட்டிக்கல் எனிமிஸ், திமுகவும் விஜயும் பொலிட்டிக்கல் எனிமிஸ் போது ஜட்ஜஸ் வந்து விஜய் தப்பே பண்ணியிருந்தா கூட அது கவனத்தில் எடுக்க மாட்டாங்க. உனக்கு என்ன நோக்கம் இல்லை, அது எங்களுக்கு தெரியணுவாங்க. அதுதானே சொல்கிறேன். அவங்களும் மனுஷங்க தான். டெய்லி எல்லா ஜட்ஜும் டிவி தான் பார்க்குறாங்க, சோஷியல் மீடியா பார்க்குறாங்க. இங்கே என்னெல்லாம் நடக்குது தமிழ்நாட்டில்ன்றது எல்லாருக்கும் தான், ஜட்ஜுக்கும் இங்கே தான் தெரியும். லாஸ்ட் ரெசார்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட். ஜெயலலிதா விஷயத்தில் இந்த கலைஞர் ரொம்ப அழகாக பண்ணார். அது பெரிய கேஸ். அது எம்எல்ஏவாக இல்லாத ஒருத்தர் எப்படி சிஎம் ஆக முடியும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை கொண்டு போனாங்க அவங்க. அந்த மாதிரி போன அற்ப விஷயங்களுக்கெல்லாம் போய் நின்னது கிடையாது. யாராவது ஒரு மந்திரி போய் ரீல்ஸ் போட்டால் உடனே அதுக்கு இன்னொரு பழைய தோத்த மந்திரி வந்து அதுக்கு பதில் சொல்கிறது, இதெல்லாம் எடுபடாது. அது புரியல அவங்களுக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் இதை பற்றி சொன்னீங்க. செந்தில் பாலாஜி அவர்களை பிடிக்கிறதுலேயே இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? ஏன்னா அவர் 6 நாளாக தலைமறைவாக இருக்காருன்னா அப்படி ஒரு இல்லை, அது சம்டைம்ஸ் பிடிக்கிறது கஷ்டமாக கூட போகலாம். ஓகே, அது நம்ம வந்து போலீஸ் வாண்டடாக தான் பிடிக்காமல் இருக்காங்கன்னெலாம் சொல்ல முடியாது. அப்படி சந்தேக பார்வை வைக்கல. அப்படி ஒரு நபராக இருக்காரா? பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு, அது அவரை கேட்கணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. செந்தில் பாலாஜி இஸ் அ ஷூடு பாலிட்டிஷியன், ரொம்ப ஷார்ப் மைண்ட் உள்ள பாலிட்டிஷியன். அவர்கிட்ட ஏதோ சில திறமைகள்லாம் இருக்குது. இல்லாட்டி இந்த அளவுக்கு வந்து அவரால் வந்து எல்லா கவர்மெண்ட்லேயுமே வந்து அப்படி தலையாட்டி போவோம் மாதிரி ஜெயலலிதா, அப்புறம் வந்து எடப்பாடி, அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் எல்லாரையும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு, குறிப்பாக 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்து கூட வந்து ஒரு திமுக எதிராக திரும்பலை. இடி எவ்வளோ ப்ரெஷர் பண்ணியும் அவர் அப்ரூவராக மாறல. அதெல்லாம் உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். டிஎம்கே கிட்ட அவர் லாயலாக தான் இருக்கார். கடந்த காலங்களை விட இல்லை, இனிமேல் கட்சி மாற மாட்டாருன்ற அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே, பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல. அசோக் தப்பிச்சு போகிறது எனக்கு புரியுது. செந்தில் பாலாஜி அப்ஸ்காண்ட் ஆவார் நான் நினைக்கல. ஓகே, லுக் அவுட் நோட்டீஸ். இப்போ கூட முன்ஜாமீன் கேட்டு தம்பி தான் போயிருக்காரு செந்தில் பாலாஜி. இன்னைக்கு அவரும் வந்திருக்கு. செந்தில் பாலாஜியும் முன்ஜாமீன் கேட்டு இன்னைக்கு இதுக்கு வர. இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தோன்னே நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். முன்ஜாமீன் கேட்கறது ஓகே, அது உங்கள் உரிமை. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தோன்னே வெளியில் வந்திருக்கணும். அப்போ என்னமோ நடந்திருக்கு அப்படிதான். இல்லை, நம்மளோட திங்கிங் வேற எங்கேயோ போகிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கா? செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த தலைமறைவு அப்படின்றது ஒருவேளை இருக்குமோ, ட்ரை பண்ணியிருக்காங்களோன்ற மாதிரி நேச்சுரலி அப்படிதான் தோணும். இது திமுகவுடைய தலைமையோட சம்மதத்தோட இதெல்லாம் அது தலைமையோட அந்த அளவுக்கு திங்கிங் எடுத்துட்டு போற அளவுக்கு செயல் தலைவர் ஸ்டாலின் சொல்லி தான் செந்தில் பாலாஜி செஞ்சாரான்ல எனக்கு தெரியாது. ஸ்டாலின் சொல்லி யாருக்குமே தெரியாது. நான் இன்னமும் நம்புறேங்க. ஸ்டாலின் சொல்லி ஒருவேளை செந்தில் பாலாஜி செஞ்சிருந்தா கூட ஸ்டாலின் சொல்லியிருப்பார், நான் நம்பல. நிச்சயமா நம்பல. அவர் ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் எடப்பாடியை நினைச்சிருந்தா கவுத்துருக்கலாம், அவர் கவுக்கல. ஆமா,
இந்த விஷயத்தில் ஸ்டாலினுக்கு இன்வால்மெண்ட் இருக்குன்னு நான் நம்பலை, மனப்பூர்வமாக சொல்கிறேன், நான் நம்பலை. ஏன்னா அவர் இன்னமும் சொல்கிறேன், அவர் ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். இந்தியாவிலே இன்றைக்கி எமர்ஜென்சியில் சிறைக்கு போய் அடி வாங்கி உத வாங்கி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரே பாலிட்டிஷியன் அவர் தான். ரொம்ப சீனியர் லீடர் ஆல் இண்டியா லெவலில். அவர் இந்த வேலை அவர் செய்ய மாட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். அப்போ யார் சொல்லி செந்தில் பாலாஜி செஞ்சார்னா அது எனக்கு தெரியல. ஆனால் செந்தில் பாலாஜி வந்து அப்ஸ்காண்ட் ஆகிறது, ஏபி போடுறது, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு வெளியில் வராமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கட்சிக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பேர், அவலமானது. நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான், செகண்ட் நோட்டீஸ் கொடுத்து நீ வரலைன்னா போஸ்ட் அடிச்சு ஓட்டினா என்ன பண்ணுவாங்க? பேப்பரில் ஆடு கொடுக்குறாங்க, எல்லா பேப்பர்லையும் ஆடு கொடுத்தான்னு வச்சுங்க, அசிங்கம் இல்லைங்களா? எதுக்கு சார் ஓடணும்? நீங்கள் ஃபார் எவர் ஓட முடியாது, ஒன் டே நீங்கள் வந்தாகணும். ரெண்டாவது, இது பொலிட்டிக்கல் கேஸ். பேசிக்கலி இது ஒன்றும் மர்டர் கேஸோ டெரர் கேஸோ கிடையாது. ஃபண்டமெண்டலி இஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூ தானே. ஆள் புட்சான் இழுத்தான்றது அது உண்மையாக போயா நமக்கு தெரியாது கார்த்தி, உண்மையிலே தெரியாது. இல்லை, ரெண்டு பக்கமே அந்த பிரச்சனை தெரியாது. இவங்களும் சொல்கிறாங்க, அவனும் சொல்கிறான். எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலே எனக்கு தெரியாது செந்தில் பாலாஜி நல்லவராக இந்த விஷயத்தில் அவர் நல்லவராக கெட்டவராக அவர் பண்ணாரா பண்ணலான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவர் ஏன் விசாரணைக்கு வராமல் ஓடுறாரு? தலைமறைவாகிற அளவுக்கு இது பெரிய பிரச்சனை. தலைமறை ஆகிற அளவுக்கு பிரச்சனை இல்லைன்ற பொலிட்டிக்கல் கேஸ் தானே இது. வந்து நிற்கிறான். இல்லை, நீங்கள் எவ்வளவோ வழக்குகள் பார்க்குறீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குறீங்க. ஏங்க ஈடியே பார்த்தீங்க நீங்கள், தமிழ்நாடு போலீஸ் உங்களுக்கு என்ன நீங்கள் சிறையிலே இருந்தீங்க, அவ்வளோ நாள்லாம் இப்போ வைக்க முடியாது. பிஎம்எல்ஏ மாதிரி இந்த கேஸில் வைக்கவே முடியாது உங்களை. ரெண்டாவது, உங்களை அடிக்கிறது குத்துறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு விஐபி ஒரு ஆர்டினரி ஆளை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்காக வந்து இந்த தலைமறைவு வாழ்க்கை? சில நேரங்களில் வந்து போலீஸை வந்து பெயில் கொடுக்க சொல்லுவாங்க, அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ வந்தோடனே விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தனா பெயிலை கேன்சல் பண்ண சொல்லிக்காரு. முதல்ல எனக்கு ஒன்று பிடிக்கணும், நீ வெளில வரணும். ஏபி கொடுக்கறதுல இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஏபி கிராண்ட் பண்ணுவாங்க, வெளில வருவான் அப்போ தான். பட் ஏபி கேன்சலேஷனுக்கு எப்போனா போகலாம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பி ஓடி ஒளிவது, அதை விட ரொம்ப இட்ஸ் அ ஷேம்ஃபுல் திங். ஒரு லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு கட்சியில் ஒருத்தரை வச்சுருக்கீங்க நீங்கள். நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுவார் அப்படின்னு எல்லா என்ட்ரி இப்போ எக்ஸிட் பாயிண்ட்ஸையும் பிளாக் பண்ணுறாங்கன்னா கட்சிக்கு ரொம்ப அசிங்கம் இல்லையா? அது வந்து கடந்த காலங்கள் அப்படி இருந்தது இல்லைன்ற நான் சொன்னேன். ஜே அன்பழகன் சொன்னேன் அழகிரி பையன் விஷயத்தில். எதுக்காக அந்த திமுக வேறங்க, அவன் ஓட மாட்டான், அங்கே தான் இருப்பான், இங்கே தான் இருக்கான், வா சார் இங்கே தான் சார் இருக்கான், வா சார் இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டான் ஸ்டேஷனில், எங்கேயும் போக மாட்டான். அப்படி வளர்ந்த கட்சி அது. அது நீங்கள் வந்து நிற்குது, முடிச்சுடுவாங்க, கதையை முடிச்சுடுவாங்கன்னு தான் தோணுது. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சமீபத்திய பேச்சில் கூட வந்து சோஃபாவை பார்த்தவுடன் நம்ம கூட இருந்தவங்கலாம் வெளியே போயிடுறாங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பார்த்தா திருமாவளவன் அவர்கள் அடுத்து ஒரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, திமுக கூட்டிலிருந்து நம்மளை வெளியேற்றது திமுக தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இன்னும் தொடர்ந்து திமுகவோட ஒரு நட்போடு தான் வந்து இருக்கோம், தாவேக்காவோட அமைச்சரவையில் இருக்கமே தவிர இது வரைக்கும் கூட்டணின்ற அந்த இதுவே இல்லை அப்படின்றது. இது என்ன? இல்லை, திரும்ப பற்றி பேசி சலிச்சு போய் இல்லை சார், இந்த பொருள் எப்படி சார்? இவர் சோஃபாவை பார்த்தவுடன் வெளியே போயிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்கள் இன்னும் நட்போடு தான் இருக்கோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம இல்லை, இது ரெண்டு தனித்தனியாக பிரித்து பாருங்கள். உதயநிதி வந்து ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜை வைக்கிறார். சோஃபாவை பார்த்தோன்னா அவங்க வந்து தேர் பிரைப்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு தொடர்ந்து அதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய தப்பு இருக்குதா தெரியல. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். உதயநிதி ஸ்டாலின் வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்பீச், அதான் பாலிடிக்ஸ். ஓகே, அது ஒன்றும் தனி மனித தாக்குதல் அல்ல. உதயநிதி பேசுறதுல எனக்கு ஒன்றும் பெரிய அருவருப்பான விஷயம் எதுவும் இருக்குதா தெரியல. கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க, இப்போ வெளியே போயிட்டாங்க, சோஃபா பணத்துக்காக போயிட்டாங்க. இட்ஸ் பொலிட்டிக்கல் சார்ஜ். அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், கூடவே இவ்வளோ நாள் இருந்தாங்க இன்னைக்கு போயிட்டாங்களேன்ற அந்த வருத்தம் நியாயமானதை எனக்கு அது புரியுது. அப்பா வந்து மெச்சூர்டு பாலிட்டிஷியன், அதனால் அவர் சொல்லாமல் இருக்கலாம். புள்ள வந்து இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வரல அவருக்கு, அதனால் அவர் சொல்கிறாரு. உதயநிதி சொல்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு இருக்குதா எனக்கு தெரியல. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ், தாராளமாக அவர் சொல்லட்டும். மற்றவங்க அதை மறுக்கல, அது அவங்க உரிமை. ஸோ உதயநிதி பேசுனதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. எனக்கு நான் அதை கடந்து போக விரும்புகிறேன். அவர் சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் உதயநிதிக்கு இருக்குது, அவர் சொல்லிட்டு போட்டோம். பட் திரும்ப பேசுகிறத தினம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பேச்சா 9 பேச்சா மாறி போச்சு. தினம் ஒரு பேச்சு. எத்தனை நாளைக்கு தான் திரும்ப பற்றி நம்ம பேசுகிறதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் என்னைக்கு தாவேக்கா கூட்டணியில் சேர்ந்தீங்களோ, அரசில் சேர்ந்தீங்களோ, அன்றைக்கி நீங்கள் கூட்டணியிலையும் இருக்கீங்க. தாவேக்கோட தான் நீங்கள் இருக்கீங்க. அதுதானே பொருள். அதாங்க பொருள். நான் தாவேக்கா கூட்டணி அரசில் இருப்பேன், ஆனால் திமுக கூட்டணியில் இருப்பேன்னு முதல்ல சொன்னீங்க. இன்றைக்கி அது இல்லைன்னா திமுகவோட இந்த நட்போடு இருக்கும், நட்பு இல்லாமல் இந்த கதெல்லாம் அழக வேணும். நட்புக்கு இலக்கணம் என்ன? நேரில் பார்த்தா சிரிக்கிறது, அது எதிரியை பார்த்தா கூட தான் சிரிக்கிறோம், பிஜேபிக்காரனை பார்த்தா கூட தான் சிரிக்கிறோம்.
இந்த சண்டையா போட்டு மூஞ்சியில் குத்துறப்பான்னு நம்ம இல்லை ராஜ்நாத் சிங் வரும்போது சிரிக்கிறதா ராஜ்நாத் சிரிக்கிறீங்க ஏன்னா கொஞ்சம் கொலாவறீங்கல்ல. உங்கள் தலைவர் நாணய வெளியீட்டு விழா வரும்போது ராஜ்நாத் சிங் வந்தப்போ அத்தனை மதச்சார்பற்ற சக்திகளும் ஃப்ரண்ட் ரோவில் தானே உட்காந்துருந்தாங்க. இதே எடப்பாடி பண்ணியிருந்தால் பொங்கி எழுந்திருப்பாங்க. ஏன்னா அது வேறு இது வேறு, அந்த வாய் வேறு வாய், இது வேறு வாய். அவர் கலைஞர் ஆகா ஓகோன்னு புகழ்ந்தோன்னே எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரலன்னு முரசொல்ல ஸ்டாலினே கட்டுரை எழுதினார். உங்களுக்கு பிடிச்சா ஒரு வியாகியானம், பிடிக்கலன்னா ஒரு வியாகியானம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருமா தான் இப்போ வந்து அதனால் உதயநிதி பேசுறது இஷ்யூவே இல்லை, அது அவர் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஓகே, திருமா வந்து அது என்னதான் அவருக்கு ஆச்சுன்னே புரியலங்க. தினம் ஒரு பேச்சு, மாற்றி மாற்றி பேச்சு, காலைல மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி, இது நடுப்புற ஒரு தடவை பல்ட்டி அடிக்கிறது, இப்படியே போயிட்டுருக்குது வண்டி. நாள் வந்து நாங்கள் கூட்டணியிலேருந்து நாங்கள் இல்லை அவர் தான் விளக்குனாருன்றது. இன்றைக்கி நாங்கள் வந்து தாவேக அரசில் இருக்கோம், ஆனால் கூட்டணியில் இல்லைன்றாரு. திமுகவோட நட்பில் தான் இருக்குன்றாரு. நட்பில் எல்லாரோடையும் தான் இருக்கிறீங்க, ஆனால் திமுகவோட நீங்கள் நட்பில் இல்லையோ, பிஜேபியோட இல்லையோ. அமித்ஷா வந்து ரவிக்குமாருக்கு ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலையோ, அது கூட நட்பு தான். முகம்நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு நான் வாழ்வோம். இதில் எந்த நட்பு திரும்ப பேசுகிறாருன்னு தெரியல. திருமாவுக்கு திமுகவோட மொத்தமாக சார் ஒரு முழுமையாக ஒரு உடைச்சிக்க விருப்பம் இல்லை. முழுக்க அவங்கள்ட்ட இருந்து வெளியே வரணுன்ற அந்த மனசு என்னமோ ஒரு ஒப்பம் மறுக்குது. ஏங்க உங்க மந்திரி பிரச்சனை தாவேகாவோட போறது இல்லையா, இல்லை திமுகவோட இணக்கமாக இருந்ததன் காரணமா? அதாவது இந்த ஹேங் ஓவர், இந்த வந்து அது என்ன சொல்ல போனால் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு கூட சொல்லலாம். கைதி பண்ணி வச்சுருக்கான்னா, கைதி அவன் நம்மளை வந்து பிணை கைதியாக வச்சுருக்கானா அவன் மேலே ஒரு காதல் வந்துடும். அதுதான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் வாங்க குணா படத்தில் வரும். ஆமாம், அந்த மாதிரி வந்து 8 வருஷமாக ஸ்டாலினோட இருந்துட்டார். அப்படி தான் அவருக்கு இருக்கும் என்னமோன்னு கூட எனக்கு தெரியல. நம்முடைய நண்பர் திருமா அவர்களுக்கு. ஆனால் பேச்சு யோயோ, அது என்ன தான் பேச்சுன்னு யாருக்காவது கட்சிக்காரன் சொன்னான்னா கூட, கட்சிக்காரங்களே விளக்குனா கூட நல்லா தான் இருக்கும் நமக்கு. கட்சிக்காரன் அவங்களே தனிப்பட்ட முறையில் கட்சிக்காரங்க பேசும்போது நம்மளோட அதிகமாக அவங்க புலம்புறாங்க. இல்லை இது நீங்களாவது வெளியில் புலம்பிடுறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க. இது நம்ம கவுண்டமணி அவர்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்குலாம் ஒரே குழப்பமாக இருக்குல்ல, உங்களுக்குலாம் ஒரே குழப்பமாக இருக்குல்ல, ஒரே குழப்பமாக இருக்குல்ல. அந்த மாதிரி நாலு ஒரு மேனி பொழுது ஒரு ஒன்றரை மாதிரி, நாலு ஒரு பேச்சு பொழுது ஒரு பேச்சு. அது என்ன தான் முடியும்னு தெரியல. இப்போ இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாரு, நாங்கள் அரசில் இருக்கிறதாலேயே கூட்டணியில் இல்லைன்றாரு. அதுதான் சார், அங்கே அரசில் இருக்கோன்றதுனாலே அவங்க உள்ள கூட்டணியில் இருக்கனாரு. அதுக்கு முன்னாடி நாள் நாங்கள் இப்போதைக்கு இருக்கோம், அவங்க தாவேகா கூட்டணி அமைத்தால் நாங்கள் அதுலேயும் சேருவோம் அப்படின்னு. இப்போ இதே நியாயப்படுத்தி நாளைக்கு வேறு ஒரு பேச்சு பேசுவோம். அதனால் அது என்னன்னு புரியல. விசிகா நண்பர்கள் தான் நமக்கு விளக்கணும் அவங்க தலைவருக்கு என்ன ஆச்சுன்னு. திமுக விட்டு வெளியே சார் ஆல் ஸ்மூத் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் வேணும்? நீங்கள் தாவேகால தான் கூட்டணி வச்சாலும் வைக்காட்டி நீங்கள் தாவேகாலோட தான் இருக்கீங்க, நீங்கள் திமுக கூட இல்லை, திமுக உங்களுக்கு எதிரி கட்சி தான். இதுக்கு மேலே என்ன வேணும்? தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினோட நட்பாக இருக்க இந்த கதைலாம் வேணாம், பொலிட்டிக்கலாக பேசுங்க. நீங்கள் தாவேகாவோட இருக்கீங்க. ஏங்க லெஃப்ட் சொன்னால் கூட ஒரு அர்த்தம் உண்டுங்க, அவங்க மந்திரி சபையில் இல்லை. ஆமாம், வெளியே இருந்து ஆதரவு. நீங்கள் அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. விஜயோட அமைச்சரவையில் அங்கம் வகிப்பவர்கள் விஜயுடன் இருப்பவர்கள் தான். திமுகவும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாங்கள் இந்த நட்பாக இருக்கோம், அதுவாக இருக்கோம், இதெல்லாம் கதை அளக்குறீங்க. இந்த குறைந்தபட்ச அரசியல் புரிதல் கூட இல்லாமல் திருமாவளவன் ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு தெரியல. வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற லெஃப்ட்டு கூட நாங்கள் திமுக கூட இருக்கோம்னு சொன்னால் ஒரு 10% லாஜிக் உண்டு. அவங்க கவர்மெண்ட்டில் தேர் நாட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். நீங்கள் கவர்மெண்ட்டே நீங்கள் தான். தாவேக்காக இருக்க பொறுப்பு தான் ஐயுஎம்எல்லுக்கும் காங்கிரஸுக்கும் விசிகாக்கும். அப்போ நாங்கள் வந்து அமைச்சரவையில் இருக்கிறதாலேயே கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதுலாம் தேவையில்லாத அபத்தமான பேச்சு. யூஆர் இன்சைட் த கவர்மெண்ட். அவங்க பிரின்சிபல் அப்போசிஷன் யார்? திமுக சார். நீங்கள் ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சி சார். அப்புறம் கூட்டணியில் இருக்கோம் இல்லைன்ற பேச்சுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. ஆல்ரெடி நீங்கள் ஜாயின்டு. கூட்டணின்றது ஒரு பேர் தான். நீங்கள் கவர்னன்ஸுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதனால் அவர் முடியல, அவரால் திமுக விட்டு வெளியில் வந்ததை வந்து இன்னமும் ஏற்றுக்க மனசு மறுக்குது. அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாரு போல். நாளைக்கு எதனா சேஃபர் சைடு இங்கே எதனா வந்ததுன்னா அங்கே போயிடலான்னு பார்க்க தெரியல. ஆனால் இங்கேருந்து கண்டிப்பாக அமைச்சரவையிலேருந்து விலக மாட்டார்கள். திரும்பவே சொன்னாலும் என் அருமை நண்பர் வன்னியரசு அமைச்சரவையிலேருந்து விலக மாட்டார். கொள்கை அளவில் அவர் விஜயுடன் மிக நெருக்கமாக இணைந்து விட்டார். கொள்கை அளவில், நான் அது தப்பெல்லாம் சொல்லலை. நான் கொள்கை பிடிப்பில் அவர் மிகப்பெரிய அளவில் வந்து விஜயுடன் இணக்கமாக இருக்கிறார். மக்கள் நாட்டு நலன் கருதி பாசிச பாஜக உள்ளே வந்து விடக்கூடாது என்பதற்காக ஜோசப் விஜயன் கரங்களை பலப்படுத்தியே தீருவேன் என்று உறுதியாக இருக்கிறார் என் ஆரியர் நண்பர் வன்னியரசு. ஆகவே திரும்பவே அவங்க தலைவரே சொன்னாலும் நாட்டு நலன் கருதி
தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி மதச்சார்பின்மை என்ற உன்னதமான கோட்பாட்டுக்காக விஜய் அவர்களை விட்டு என் நண்பர் வன்னியரசு விலக மாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.